45 வருஷத்துக்கு மேலே நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில். வயசு ஆக 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 அந்த பூஜையினுடைய பலன் நமக்கு இறைவன் எப்படிப்பட்டவர், எப்படி நம்ம உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவார். என்னுடைய சின்ன வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னென்னா, ஐயா இல்லாமல், நான் சிவபக்தை, ஐயா இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கலை. சின்ன சின்ன விஷயத்தில் நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. அது எப்படி என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஏதாவது ஒரு மனசில் ஒரு குழப்பத்தோடு உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு யாராவது வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். சிவபெருமான் இருக்கிற இடம், சிவபெருமான் இருக்கிற கோயில், அதை சுற்று பிரகாரங்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னமும் இந்த இடத்துலலாம் ஏற்கனவே இருந்தால் மாதிரியும் ரொம்ப பரிச்சை. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 42 நாளாக என்னமோ கபாலீஸ்வரர் கோயில் புன்னைவனநாதரை சுற்றி நான் பிறந்தேன் அப்படின்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போவேன், மஸ்ஜித்துக்கு போவேன், தர்காவுக்கு போவேன், எல்லா சிவன் கோயிலுக்கும் போகணுன்னு ஆசை. எல்லா சிவன் முக்கால்வாசி கோயிலுக்கு போயிருப்பேன். அதாவது கும்பகோணத்தில் நான் போகாத சிவன் கோயில் இருக்காது, அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நான் போகாத சிவன் கோயில் இருக்காது. கைலாசநாதர்லேருந்து வடக்கிருத்தீஸ்வரிலேருந்து இப்போவும் ஏதாவது மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் உட்காந்துடலாமா சிவன் கோயிலுன்னு தான் தோணும். ஆனால் சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஆண்டவன் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரோ அப்போ தான் அதில் போய் நம்ம இறங்க முடியும். அப்படிங்கிறதுனால எப்படிம்மா எப்பயாச்சும் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் இருந்திருக்கா வாழ்க்கையில்? நான் நேரில் பார்த்துருக்கேன், சிவனை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருந்திருக்கா? அவ்வளவு பெரிய தகுதி உள்ளவில்லம்மா நான் இன்னும் அவ்வளோ பெரிய தகுதி அடையலை. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இந்த நேர்காணலுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க, சிங்கர் ஆக்ட்ரஸ் டி.கே. கலா மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து உங்க படம்லாம் பார்த்து மெயினாக கில்லியில தான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் உங்களை. ரொம்ப சந்தோஷம், உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். சரி, சொல்லுங்க, எப்போத்துல இருந்து உங்களுக்கு ஆன்மீகம், கடவுள்னா கடவுள் மட்டும்தாங்கிற ஒரு தாட் எப்போத்துல இருந்து வர ஆரம்பிச்சு? 45 வருஷத்துக்கு மேலே நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில். தனியாக எனக்கு பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். வயசு ஆக 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 அந்த பூஜையினுடைய பலன் நமக்கு இறைவன் எப்படிப்பட்டவர், எப்படி நம்ம உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவார். சின்ன பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போவே சொன்னோம்னா அது சில சமயம் புரியாது, சில சமயம் கடினமாக இருக்கும். ஆனால் வயசாக ஆக வாழ்க்கையினுடைய அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை எங்களை மாதிரியான வயசானவங்க அதை அனுபவிக்கும் பொழுது ஒரு விஷயத்துலேயும் இறைவனுடைய பங்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார். அது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக அது ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் விலகி போயிடுது. இதனால் நம்ம பெரிய பாதிப்பு வரும், இதை நான் எப்படி நம்ம சமாளிக்க போகிறதுன்னு எனக்கு தெரியலையே, ஐயோ பெரிய ஆபத்தாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினச்ச காலகட்டங்கள்லாம் அது சாதாரணமாக சூரியனை கண்ட பனி போல் விலகி விட்டதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி விலகி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவனை முழுமையாக நம்பணும், சரணாகதி அடையணும்னு சொல்கிறாங்க இல்லையா. இறைவனை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, எல்லாம் இறைவன் செயல், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அந்த பெரியவர்களுடைய வாக்கு. இறைவனுடைய அணுகுமுறை இல்லாமல், இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு துரும்பு அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறத வயசாக ஆக ஆண்டவன் உணர்த்துவார். அவர் உணர்த்துறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உணரணும் மனிதன். அதை உணராமல் மறுபடியும் இந்த லௌகீக வாழ்க்கையிலே சுற்றி சுழண்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பணத்துக்கு காசுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு, பணம் வேணும்தான், பணம் இல்லா அருள் இல்லார்க்க உலகில்லை, பொருள் இல்லார்க்கு உலகில்லைன்னாங்க. பணம் வேணும்தான், ஆனால் பணமே வேணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பல பெரியவர்கள் சித்தர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இந்த உடம்புங்கிறது அழிஞ்சு போகக்கூடியது. இந்த பணங்காசுங்களை சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு 10 பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. இறந்து போயிட்டால் பாடி எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம பேரை வச்சு யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதுதான் அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்படிங்கிற போது இறைவனை காண்பதற்காகத்தான் இந்த உடலையும் இந்த பிறவியும் இறைவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எந்த ஜீவராசிகளுக்குமே அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு சிங்கத்துக்கோ ஒரு யானைக்கோ தியானம் பண்ணி யோகம் பண்ணி அது வந்து இறைவனை பார்க்குறதுக்காக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு தான் 6 அறிவை கொடுத்து என்ன நீ உணரு அப்படின்னு சொல்லி பகவான் படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்காக கொஞ்ச நேரம் நம்ம செலவிடலாம். தினம் ஒரு 3 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ தியானம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனுடைய பலன்
இறைவன் மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு பாதை விலகி கதவுகள் திறந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களை நான் உணர்ந்திருக்கேன். இன்னொன்று, நான் பெரிய யோகி ஞானி சித்த சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கத்தில் போன வச்சு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. என்னுடைய சின்ன வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னென்னா, ஐயா இல்லாமல், நான் சிவபக்தை, ஐயா இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கலை. சின்ன சின்ன விஷயத்தில் நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்தில் அது எப்படி என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஏதாவது ஒரு மனசில் ஒரு குழப்பத்தோடு உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு யாராவது வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். இறைவா, ஒரு நாளைக்கு சிவபெருமான ஈஸ்வரான்னு கும்பிடுறது எத்தனையோ தடவை கூப்பிட்றேன், என்ன அறியாமையே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் அப்படி கூப்பிடும்போது அப்படி ஏதாவது ஒரு மன வேதனையோடு உட்காந்துருக்கும்போது எங்கேயோ இருந்து ஒரு காக்கா சத்தம் கேட்கும், இல்லை வேறு ஏதாவது கோவில் மணி சத்தம் கேட்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வாசனை வரும். வீட்டில் பூஜை பண்ணுறோம் நம்ம, அது வேறு விஷயம். திடீர்னு அந்த வாசனை வரத்துக்கு என்ன காரணம்னு தெரியாது. அது மாதிரி அப்போல்லாம் என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன்னா, இறைவன் உன்னுள் இருக்கிறாருங்கிறாங்க. திருமூலர் சொன்ன மாதிரி, உடம்பினை முன்னம் இடுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு பாடினார். உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கார், சகல விஷயமும் ஆண்டவன் நடத்திக்கிட்டு இருக்கார். 2 இட்லி திங்கிறோம், அந்த இட்லி எப்படி வெளியில் வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஹார்ட் என்ன நிறத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம எலும்புகள் என்ன நிறத்தில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே என்ன நான் தான் டிகே கலா, நான் தான் இது அப்படின்னு நம்ம பேரை சொல்லி நம்மளை நாமளே என்ன சொல்கிறது, வெளியில் வந்து அறிமுகப்படுத்திக்கிறோம். எதுவுமே நான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. உள்ளே இருக்கிறதே அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தான் எல்லாமே, அவர் தான் உயிர். அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது, உன்னுடைய பாற்று என்ன இருக்குது, உன்னுடைய பாகம் என்ன? நீ இறைவனை முழுமையாக நம்பி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு வாழ்ந்துட்டு போ. சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. அவரை முழுசாக நம்பு, அவரை உண்மையாகவே விரும்பு, உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டார். அப்படிங்கிறது தான் ஆண்டவன் நமக்கு சொல்கிற விஷயம். இதைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில், இந்த சின்ன வாழ்க்கையில் நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். 45 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள்ல இவ்வளோ புரிதல் இருக்குல்லம்மா. ஆனா ஆரம்ப காலத்துல கடவுள்னா என்ன மாதிரி ஒரு புரிதல் இருந்துச்சு சின்ன வயசுல? அதாவது இறைவன் அப்படிங்கிறவர் ஒன்று தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே திருமூலர் சொல்கிறார். அது மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒன்றை மாதிரிலாம் இருக்கும்பொழுது பிள்ளையாரை கும்பிட்டா பிள்ளையாரை கும்பிடுவேன், முருகரை கும்பிட்டா முருகர், அம்பாள், அப்படி இப்படின்னு பல விதமான உருவங்கள் மனிதன் ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த உருவங்களை நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு விவரம் தெரியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும்பொழுது, இது இல்லை நம்மளுடைய இடம். ஒரு தெருவுக்கு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம வீடை விட்டு இன்னொரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னா, இந்த வீடு இல்லை நம்மளது, இது இல்லை நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் சன்னதி தான் நமக்கேற்ற இடம். அதுதான் எனக்கு பரிச்சயமான இடம் மாதிரி தோணுது. இப்போ அது அப்படி உங்களுக்கு எனக்கு வந்தது ஒரு 20, 22 வயசு, 25 வயசுக்குள்ளே எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு. சிவபெருமான் இருக்கிற இடம், சிவபெருமான் இருக்கிற கோயில், அதை சுற்று பிரகாரங்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னமும் இந்த இடத்துலலாம் ஏற்கனவே இருந்த மாதிரியும் ரொம்ப பரிச்சயம். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 42 நாளாக என்னமோ கபாலீஸ்வரர் கோயில் புன்னைவனநாதரை சுற்றி நான் பிறந்தேன் அப்படின்பாங்க. அதை சுற்றும் பொழுது அம்மா வந்து வீட்டுக்கு விளக்கு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கர்ப்பமாயிட்டேன், என்னை வயிற்றில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது மூலிமா அதுக்கப்புறம் பிறந்தவன் நான் அப்படிங்கிறதுனால கபாலீஸ்வரர் அருள் உனக்கு இருக்குது அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. அதே மாதிரி எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி வந்து எல்லாம் பொம்பளை பிள்ளைகளாக இருக்குது, பையன் வேணும்னுட்டு பின்னாடி கையை கட்டிட்டு தரையில் மொழிகி சாப்பிட்டாங்களாம் கபாலீஸ்வரருக்கு வேண்டிக்கிட்டு. அதே கபாலீஸ்வரர் வேண்டிக்கிட்டு எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவை பெற்றிருக்காங்க. அவர் பேரும் கபாலீஸ்வரர்னு பேர் வச்சுருக்காங்க. அவருக்கு பிறந்தவன் நான், என்ன புன்னைவனநாதரை சுற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது என்னுடைய பிறவியில் நான் சிவபெருமான் இருக்கிற இடத்த எனக்கு பரிச்சயமான இடம். நான் இங்கே ஏற்கனவே இங்கே சுற்றி இருக்கிறேனே, இந்த இடத்துல இருந்திருக்கிறேனே, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ மற்ற கோவில்கள் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் தப்பு சொல்லலை. வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். என்ன சொல்கிறது, பட்டு பீதாம்பரங்கள், வைர கிரீடங்கள் எல்லாம் வச்சு ரொம்ப விசேஷமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிவபெருமான் சன்னதியில் அவ்வளோ பெரிய படோடவும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது ஏன் அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்கிறது, சுடுகாட்டில் இருக்கிறவர் அப்படிங்கிறாங்க இல்லையா. அதனால் அவருக்கு வந்து அந்த இறைவனுக்கே பாலாபிஷேகம் பண்ணால் தான் அவருக்கு நம்ம இது செய்வார். பட்டாடை போட்டால் தான் நமக்கு இது செய்வாருங்கிறது இல்லை. அவருக்கு பட்டாடையும் பாலாபிஷேகமும் எதுக்கு தேவை? அவருக்கு வேணும்னு நினச்சா அவரே அது பண்ணிக்க மாட்டாரா? அவருக்கு அது தேவையில்லை. ஆனால் மனிதனுடைய சந்தோஷத்துக்காக அதை பண்ணுறான். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, பண்ணிட்டு போகிறத பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இறைவனை முழுசாக நம்பணும்,
இறைவன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சரணாகதி அடையணும். நான் ஒரு தடவை திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே வந்து காலையிலே போய் சன்னிதானத்தில் எல்லா இடத்துலையும் பாடினேன். அங்கே மடாதிபதி பெரியவர்கிட்ட பாடிட்டு எனக்கு ஏதோ ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே கோயிலில் சாப்பாடு போட்டாங்க. காலையில் டிஃபன்லாம் கொடுத்தாங்க. மத்தியானம் இந்த ஏழைகளோட உட்காந்து, பிச்சைக்காரங்க ஏழைங்களோட உட்காந்து நானும் சாப்பிட்டேன் கோயிலில். அப்போ எனக்கு எதிர்த்தாப்படி ஒரு வெள்ளை ஜிப்பா, ஒரு வெள்ளை வேண்ட் இல்லை, வெள்ளை வேட்டி, கரண்ட காலுக்கு மேலே கட்டியிருக்காரு அவர் ஒருத்தர் எத்தாப்படி உட்காந்து அவரும் 10-20 பேரோட உட்காந்து என்னையே பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போய் அங்கே ஒரு திருமூலர் பாட்டு எழுதின 3000 பதிகங்கள் எழுதின அந்த மரத்தடி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு திட்டு மாதிரி இருந்தது, அதில் ஏறி உட்காந்துருந்தேன். இந்த சாமி நேராக வந்துட்டாராங்க, என்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. உள்ளே இருக்கிற ஐயாவை என்ன நினைக்கிற நீ அப்படின்னு கேட்டார். எங்கள் அப்பாவா நினைக்கிறேன் அப்படின்னு. உள்ளே இருக்கிற தெய்வத்தை சிவபெருமானை என்ன நினைக்கிறேன்? எங்கள் அப்பாவா நினைக்கிறேன். அவர் எத்தனையோ தடவை காசிக்கு போயிட்டு வந்திருக்காராம், கணக்கே இல்லாத அளவுக்கு. அவரை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லிவிட்டு அவர் கையில் ஒரு ஜோல்னா பை மாதிரி தொங்கி இருந்தது. அதில் இவ்வளோ பெரிய ருத்ராட்சம், கிட்டத்தட்ட எனக்கு போட்டால் இவ்வளோ தூரம் வரும், அவ்வளோ பெரிய மாலையை எடுத்து என் கையில் கொடுத்தாரு, வச்சுக்கோ அப்படின்னு. என்னென்னா நானும் எங்கள் அம்மாவும் இதை ஒரு கைங்கரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிவனடியார்களுக்கு இந்த ருத்ராட்ச மாலையை நாங்கள் கோத்து கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு சொன்னார். இது எனக்கு அவர் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? நான் அவ்வளோ பெரிய சிவபக்தியா நான், இல்லை பெரிய ஆன்மீகவாதியாக நான் நினச்சேன். ஆனால் கொடுக்குறாரு அப்படிங்கிற போது ஆண்டவன் தான் கொடுக்குறாரு. உடனே என் புடவை தலைப்பை இப்படி காமிச்சு அவர் கொடுத்தது அப்படியே வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். இப்போவும் என்னோடய பூஜை ரூமில் பூஜை பண்ணச்சா அதை போட்டுக்குவேன். அதே மாதிரி ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் எனக்கு இந்த ருத்ராட்ச மாலையை கொடுத்தாங்க. அந்த கோவிலுக்கு நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்பொழுது இந்த ருத்ராட்ச மாலை கோவில் சார்பாக கொடுத்தாங்க. இது எந்நேரமும் நான் போட்டுப்பேன். அதை போட்டுக்க முடியாது, நான் ரொம்ப பெருசாக இருக்கிறனால பூஜை சமயத்தில் மாத்திரம் போட்டுப்பேன். எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, எதுக்காக வேண்டி எனக்கு அவ்வளோ பெரிய ருத்ராட்ச மாலை எனக்கு ஆண்டவன் கொடுத்தாருன்னு தெரியல. எனக்கு இன்றைக்குமே எங்கள் அப்பா மாதிரி நான் பாசத்தோடு பார்க்குறேன் இறைவனை. பாசம், நம்ம அப்பா மேலே எவ்வளோ பாசம் வைப்போம், அந்த பாசத்தை இறைவன் சிவபெருமான் மேலே நான் வச்சுருக்கிறேன். அதுதான் உண்மை. இன்றைக்கி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரோ என்னமோ தெரியாது. எங்கள் ஐயா, என் ஈஸ்வரன், என் தெய்வம், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் என் தெய்வம் இறைவன் 24 மணி நேரத்தில் தூங்குகிற நேரத்தில் கூட அவருடைய பாட்டு தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரோ சிவபெருமானை பற்றின பாடல்கள் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாடல், இந்த வடநாட்டு பாடகன் ஒருத்தர் பாடுறாரு, ஹர்தீஷினா அந்த தம்பி பாடினது ஹிந்தி சாங்ஸ். அதில் ஹிந்தி ஓரளவுக்கு எனக்கு புரியும். அதனால் அவர் பாடின பாட்டினுடைய அர்த்தம், அந்த இது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் அது ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டையில். திருமூலருடைய திருப்பதியும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஏதாவது என்ன சொல்கிறது, இறைவனை பற்றின சிந்தனையிலேயே 24 மணி நேரமும் கழிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த வேலை மற்ற வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் திருப்பி அந்த இடத்துக்கு போயிடுவேன். மறுபடியும் மண்டையில் அதே ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயாவோட பாட்டை போட்டுட்டு தான் பூ கட்டுறதா இருந்தாலும், எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் ஐயா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நான் பூ கட்டுவேன். அந்த மாதிரி செய்வேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவையில்லாத விஷயத்தை மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட ஐயா பாட்டை கேட்போம்னு நினைக்கிறேன் நான். எனக்கு கொஞ்சம் வயசும் ஆகிப்போச்சு இல்லையா. இனிமேல் இறைவனை நினைக்கிறத தவிர வேறு என்ன இருக்குது? அடுத்த ஜென்மமே எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான், அடுத்த ஜென்மம் வேண்டாம், உன் பாதத்திலேயே நான் வந்து விழுந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வேண்டிக்கிறோம். அதற்குண்டான தகுதி நமக்கு, நம்ம தான் நம்மளை உயர்த்திக்கணும், அந்த தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா. சொல்கிறது சொல்லிட்டு, நினைக்கிறது நினச்சிட்டு, நடக்கிறது வேறு மாதிரி நடந்தோம்னா தப்பு. அது இறைவன் ஒருத்தர் தான் உலகத்தை படைத்தவர். எப்பேற்பட்ட உலகத்தை படைச்சிருக்காரு இல்லையா. நினச்சி பார்க்க முடியாத உலகத்தை படைச்சிருக்காரு. சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் வந்தால் எரிஞ்சு போயிடுவோம்னு ஒரு தூரத்தில் வச்சுருக்காரு. ராத்திரியில் இருட்டு வருதுன்னா நிலான்றது ஒன்று, வெளிச்சம்னு ஒன்று வேணும். காற்று இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாது. எல்லாத்தையுமே பஞ்சபூதங்களையும் எதுக்கு ஆண்டவன் படைச்சி வச்சுருக்காருன்னா மனிதனுடைய நன்மைக்காகத்தான் படைச்சி வச்சுருக்காரு. அதெல்லாம் உணர்கிறதுக்கு எல்லாராலையும் அதை உணர்ந்துட முடியல. உணரணும், ஆனால் உணர முடியலை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? கர்ம வினைங்கிறாங்க. என்ன ஜென்மத்தில் நீ கர்ம வினை பண்ணியோ அதை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிச்சு தான் தீரணும். எழுதப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தில் நீ முயற்சி பண்ணு. இனிமே பண்ணாத, அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. போன ஜென்மத்தில் நீ பண்ணதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. இந்த ஜென்மத்தில் நல்லதே பண்ணு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு. அன்பே சிவம்ங்கிறார். அன்பு, எல்லாருமேலேயும் அன்போடு நடந்துக்கோ, அன்போடு பேசு, அன்போடு பழகு. அதை செஞ்சினாலே நீ எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மகளாக நான் உன்னை நினச்சிப்பேங்கிறார். அன்போடு பழகிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டம்? எல்லார்ட்டையும் அன்பாக இரு அப்படிங்கிறார். கெட்ட விஷயங்களெல்லாம் மனசை விட்டு தூக்கி எறி. இப்போ நம்ம
ஒரு பெரிய ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம், ஒரு பெரிய மனுஷனை, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவரோ ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவரை போய் பார்க்க போகிறோம்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு நம்ம போகிறோம். அதே மாதிரி இறைவனை கொண்டாந்து நம்ம மனசுக்குள்ளே வைக்கணும்னா அவர் உட்கார இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்ல. இங்கே குப்பையும் கூலத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி ஐயா வந்து உட்காருவார்? அதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க பெரியவங்க, மனசை சுத்தமாக வச்சுக்க, மனசுக்குள்ளே கண்ட குப்பையை போடாத அப்படிங்கிறாங்க. இந்த தென்கட்சி சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் ரேடியோவில் பேசிகிட்டு இருப்பார், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அவர் எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப அன்பு உள்ளவர். இறந்து போயிட்டார். அவர் வந்து அங்கே உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுலேருந்து நான் பாடிக்கிட்டு இருக்கேன் ரேடியோ ஸ்டேஷனில். அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு வயசான அம்மா சாந்தோம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடம்பு முடியாமல் போயிட்டாங்க அந்த அம்மா. அதனால் ஒரு ஆட்டோவில் அவங்கள ஏற்றி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி ரெடி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வண்டியில் ஏற்றிருக்காங்க. அவன் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட உனக்கு எவ்வளோப்பா பணம் கொடுக்கணும், ராயப்பேட்டை வரைக்கும் போகிறதுக்கு 250 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டானா அந்த ஆட்டோ டிரைவர். 250 ரூபா கேட்குறானே, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த அம்மாவை ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க. எடுத்துகிட்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் இவனே உதவி பண்ணியிருக்கான் அந்த அம்மாவை கொண்டு போய் பெட்டில் சேர்க்குறதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் சரி ஏற்றி எல்லாம் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. சார் நீ 250 ரூபா கேட்டேப்பா. வேணாம் சார், எனக்கு வேணாம், நானே அந்த ஆயாவை சேர்த்ததாக இருக்கட்டும், விட்ரு, எனக்கு துட்டு தேவலை அப்படின்ட்டு போய் கிளம்பி போயிட்டான். அவன் பணம் வாங்காமல் போயிட்டான். இப்போ தென்கட்சி சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பணம் வேணும்னு கேட்டான் பாரு, அவன் ஒரு ஆட்டோ டிரைவரான். மனசுக்குள்ளே மூணு விதமான மனம் இருக்கா நமக்கு, 3 விதமான எண்ணங்கள். அது அந்த பணம் வேணும்னு கேட்டவன் ஒருதன், கொண்டு போங்க சேர்த்து எல்லாத்தையும் உதவி பண்ணான் பாரு அவன் ஒருதன், வேண்டான்னு சொன்னவன் பாரு ஒருதன். ஆக 3 விதமான மனிதன் உள்ளே இருக்கிறான். ஒருதன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் தான் ஆண்டவன். பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குது, நீ செய்கிற விஷயத்தை நான் பார்வையாளனாக இருக்கேன், நீ நல்லது செய்யணும்னு நான் தூண்டுறது கிடையாது, நீ கெட்டது செய்யணும்னு நான் தூண்டுறது கிடையாது, உனக்கு புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீ நல்லது செய்கிறது தான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். நான் வந்து உனக்கு நல்லது செய்ய சொல்லி உன்னை தூண்டி விட்டேன் அப்படின்னா அப்புறம் உன்னுடைய ஒரிஜினல் தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நீ வந்து உண்மையாகவே சத்தியத்துக்கு உட்பட்டு நீ நல்லவனாக நடந்துக்க, அன்போடு நடந்துக்க முயற்சி பண்ணு. அதுதான் உன்னுடைய அடுத்த ஜென்மத்துக்கு நீ பிறவி எடுக்கிறியோ இல்லை உன்னுடைய நிலைமை என்னவோ அதுக்கு வழிவகுக்கும். அதை விட்டுட்டு இந்த லௌகீக விஷயத்தில் சுற்றிக்கிட்டு பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு வாழ்க்கையில் வசதியாக நம்ம கடைசி வரைக்கும் வாழ போகிறோம்ன்ற தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு மனிதர்கள் வாழறாங்க. இதுக்கு வந்து ஆண்டவன் சொல்யூஷன் என்ன சொல்வார்? எவ்வளவோ சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, எவ்வளவோ பெரியவங்க பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து மனிதன் படிக்கிறான். பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க, பேசுகிறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் அதை முறைப்படி அதை அவங்க வந்து கீப்பப் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. இதுதான் ஆன்மீகம்ங்கிறது. ரொம்ப சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்காக வேண்டி பெரிய எல்லா மதத்துலேயுமே இந்த ஒன்றை தான் சொல்லியிருக்கு. பைபிள்லேயும் இதைத்தான் சொல்லுது, குரான்லேயும் இதைத்தான் சொல்லுது, பகவத்கீதையிலும் இதைத்தான் சொல்லுது. மனிதன் தான் எல்லா மதத்தை படைச்சானே ஒழிய பகவான் மதத்தை படைக்கலை. பகவான் ஒரே ஒருத்தர் தான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போவேன், மஸ்ஜித்துக்கு போவேன், தர்காவுக்கு போவேன், எல்லா சிவன் கோயிலுக்கும் போகணுன்னு ஆசை. எல்லா முக்கால்வாசி கோயிலுக்கு போயிருப்பேன். அதாவது கும்பகோணத்தில் நான் போகாத சிவன் கோயில் இருக்காது, அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நான் போகாத சிவன் கோயில் இருக்காது. கைலாசநாதர்லேருந்து வடக்கிருத்தீஸ்வரிலேருந்து திருப்புலி வனத்தாரிலேருந்து திருமாகரலீஸ்வரம்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கே வந்து லிங்கமே இருக்காது, உடும்பேஸ்வரர், அதைத்தான் சமஸ்கிருதத்தில் மாகரலீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. உடும்பு உருவத்தில் ஒரு குடிக்குள்ளரை போய் வால் மாத்திரம் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் சன்னிதானத்தில், அப்படி தான் பார்க்க முடியும் நம்ம. ரொம்ப துடியான தெய்வம். அந்த 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 கோவிலுக்கு போவேன். எங்கே இல்லாத அமைதி வந்து சேரும். கடா புட்டா சத்தா புட்டா அந்த மாதிரி சத்தமெல்லாம் இதெல்லாம் அமைதியாக ஐயாவை பற்றின நினைப்பு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த சிவன் கோவிலில் போனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப எனக்கு பரிச்சயமான ஒரு இடத்துல போய் நான் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தோணும். இப்போவும் ஏதாவது மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் உட்காந்துடலாமா சிவன் கோயிலுன்னு தான் தோணும். ஆனால் சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஆண்டவன் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரோ அப்போ தான் அதில் போய் நம்ம இறங்க முடியும். அப்படிங்கிறதுனால என்னுடைய கடமைகளை ஆற்றிக்கொண்டு அதே சமயத்தில் இறைவனை நினைத்து கொண்டு இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிக்கிட்டு இறைவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு எல்லாமே நீ தான் எல்லாம் முன் செயல்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்படிம்மா எப்பயாச்சும் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இருந்திருக்கா வாழ்க்கையில்? நான் நேரில் பார்த்துருக்கேன், சிவனை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருந்திருக்கா? அவ்வளவு பெரிய தகுதி உள்ளவில்லம்மா நான் இன்னும் அவ்வளோ பெரிய தகுதி அடையலை, உணர்ந்திருக்கேன். இறைவனை பார்க்க முடியாதும்மா, அதையும் சொல்கிறாங்கல்ல, இறைவனை கண்ணால் பார்க்க முடியாது, இறைவனை காற்றை கண்ணால் பார்க்க முடியாது,
உணரத்தான் முடியும். காற்று மேலே பட்டுச்சுன்னா காற்றினுடைய ஸ்பரிசம் நமக்கு காற்று அடிக்குதுன்னு உணரத்தான் முடியுமே ஒழிய காற்றை கண்ணால் என்ன நிறத்தில் இருக்குன்னு பார்க்க முடியுமா? அது மாதிரி இறைவனை கண்ணால் பார்க்க முடியாது, உணர முடியும். உணர்த்துவார் இறைவன். உனக்கு வந்து என்ன மாதிரியான உனக்கு உருவத்தில் வேணும்னாலும் வரக்கூடிய சக்தி உள்ளவர். அதே மாதிரி உருவத்தோடு வரக்கூடிய சக்தி உள்ளவர் அவர். ஆனால் அவர் நேரடியாக அப்படியே சூலாயுதத்தோடு வந்து அவர் நின்று உனக்கு முன்னாடி காட்சி தந்தாருன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதெல்லாம் அந்த காலத்தில். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் கள்ளங்கபடு இல்லாத மனிதர்கள் இருந்தாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு யுகங்கள் 4 வகைப்படும்னு. அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. எந்த கல்முஷமும் பொறாமல் போச்சு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. எல்லாமே நல்லவங்களாக தான் இருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அவங்க வந்து கள்ளங்கபடு இல்லாமல் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இறைவனே நேராக வந்து பேசுவாராம். இப்போ 2 பேர் உட்காந்து திண்ணையில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கிரேதாயுகத்தில் சாமி வந்து அதோட கலந்துக்கு வரான். என்னப்பா பேசுகிறீங்க, இதா மேட்ரு, இதுக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாராம். கிரேதாயுகம் முடிஞ்சுது, திரேதாயுகம் வந்துச்சு. அப்போது நேராக வர்றதில்ல சாமி, கூப்பிட்டா தான் வருவாராம். பூஜை பண்ணி தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஓமம் பண்ணி அப்படிலாம் பண்ணால் ஆண்டவன் வருவாராம். துவாபர யுகத்தில் ஆண்டவன் கூப்பிட்டா கூட வர்றதில்ல. கலியுகத்தில் சுத்தமாக வர்றதே கிடையாது. ஏன்? அக்கிரமங்கள் அநியாயங்கள் மிகுந்து போச்சு, இறைவன் மேலே நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. இறைவனுங்க அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மளை எல்லா நேரத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு செகண்டு கூட நீ வந்து சுதந்திரமானவனே அல்ல. நீ எந்த இடத்துல இருந்தீனாலும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார் இறைவன். அவருக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோன்னு நம்ம உணர்ந்தோம்னா தப்பு செய்யணும்னு மனசில் வருமா? அதை உணரலை. அட ஆண்டவன் எங்கே இருக்கிறாருப்பா, சும்மா சொல்லினுக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, அப்படி நினைக்கிற மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஆக ஆண்டவன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்ட பரிசுத்தம், எவ்வளவு பவித்திரம் அது அப்படிங்கிறத உணர்ந்தவங்களுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக துணை இருப்பார், கூடவே இருப்பார் அப்படிங்கிறத நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரி எதிர்த்தாப்படி சூலாயுதத்தோடு வந்து நிற்க மாட்டார். அதாவது ஆண்டவன் வந்து நமக்கு உதவி பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ எங்கேயோ ஒரு தப்பான இடத்துக்கு கிளம்புறோம், எங்கேயோ இருந்துல ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஏப்பா போகாதமாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அதெல்லாம் அசரீராக ஆண்டவன் நமக்கு சொல்கிற மாதிரியான விஷயம் அப்படிங்கிறாங்க. கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப துக்கமாக இருக்குது. என்னென்னா ஒரு காக்கா கத்தும் வெளியில் வந்து, கஷ்டப்படாதுன்னு அர்த்தம். என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தா கரெக்டாக சாமியோடைய ஃபோட்டோ வரும், கவலைப்படாது அப்படின்னு வரும். இதெல்லாம் வந்து ஆண்டவன் நமக்கு உணர்த்துற மாதிரியான செய்கைகள்ங்கிறாங்க. இப்போ 24 மணி நேரமும் சாமி இறைவன் தான் நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அப்போ உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? காலையில எந்திச்சதுல இருந்து என்ன மாதிரி பூஜைகள் பண்ணுவீங்க? காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு போய் என்ன வேலை செய்யணுமோ, என்ன வீட்டு வேலைகள் என்ன உண்டோ அதை முடிச்சுட்டு போய் பூஜையில் உட்காந்துருவேன். உட்காந்து எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அது போக திருமாகரல் பதிகம் படிப்பேன். இல்லை முந்தியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு இது படிச்சுக்கிட்டு இருந்தேன். பகவத்கீதை படித்தேன், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேறு அபிராமந்தாதி படித்தேன், அதுக்கப்புறம் இப்போ திருமாகரல் பதிகம் படிக்கிறேன். அதையும் படிப்பேன். பாட்டு சாமியை பற்றி பாடுவேன். 108 தடவை ஐயா ஓம் நமச்சிவாய் எழுதுகிறேன். அது எத்தனையோ வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பெரிய பெரிய லாங் சைஸ் நோட்டு எழுதி கொண்டு போய் திருவண்ணாமலையில் வச்சுருக்கேன். எந்த சிவன் கோயில் கண்ணுக்கு தென்படுதோ அங்கே கொண்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஐயாவை பற்றி 108 தடவை தினம் வாயால் சொல்லிக்கிட்டே எழுதுகிறேன். நம்ம என்ன பாவம் பண்ணோமாம்மா? எல்லாருமே நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப பவித்திரம்னு சொல்ல முடியுமாம்மா? நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கலாம். அந்த கர்ம வினைகளினுடைய பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து தான் தீர்க்கணும். ஆனால் அதில் நீ கஷ்டப்பட்டு ஆழ்ந்து விடாத அளவுக்கு இறைவன் உன்னை கைதூக்கி விடணும் அப்படின்னா அவர் மேலே உண்மையான நம்பிக்கையும் சரணாகதியும் அடையணுங்கிற. எல்லாமே உன் செயலில் விழுந்துரு காலில் அப்படிங்கிறாங்க. உன்னால் ஒன்றுமே கிடையாது, நான் என்ற அகந்தையை விட்டு அழி அப்படிங்கிறாங்க. நான் என்ன, நீ என்ன, நீ ஒன்றுமே கிடையாது. இந்த உடம்புன்னு ஒன்று போயிடுச்சுன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால் அதை உணர்ந்தவன் தான் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி,
சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஓம் நமச்சிவாய. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உங்க சமயத்துக்கும் நீங்க உங்களோட விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.